திலோ ஆரி கிரியேட்டிவ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கு. எனக்கு பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் என்ன டவுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் இந்த மாதிரி வந்து ஜர்தோசியில் வந்து நீடில் வந்து உள்ளே விட்டு எடுக்கிறது வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் எங்கே போய் ஷாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி ஜர்தோசி விட்டு எடுக்கிற நீடில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸில் இருக்கும். இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நீடில் கிடைக்குதோ அதில் இருந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு நீடில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இல்லாமல் இருக்காது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? இந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை இப்படி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைடு நீடில் வேணுமோ அந்த சைட் டேர்ன் பண்ணிவிட்டு நீடில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த பாக்ஸோடையது எடுத்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னா அந்த மாதிரி டேர்ன் பண்ணி அடுத்ததில் இருந்து நம்ம நீடில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த மாதிரியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது ஒரு நீடிலாச்சும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காம இருக்காது. இந்த மாதிரி ஹெட்டை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லா தேடி நீங்கள் வாங்கிக்கோங்க. பெஸ்ட் இந்த பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன கொஸ்டின் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஜரி த்ரெட்டு இருக்கிறதுலே இதில் வந்து ஜரி 2-3 கலர்ஸ் தான் இருக்கா, இல்லை இதில் கலர்ஸ் வந்து நிறையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஜரி த்ரெட்டில் எப்படி நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து கலர்ஸ் வந்து நிறையா இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. நம்மளுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து காப்பர், ஒயிட்டு, மல்டி கலர்ஸு எல்லா வகையுமே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நம்ம சில்க் த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒயிட்டில் கிடைக்குமா, ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கிடைக்கிது, இல்லைனா வந்து எங்களுக்கு சில்வரில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்க. ஒயிட்டில் தாராளமாக நம்மளுக்கு ஒயிட் வந்து கிடைக்காம இருக்காது. ஒயிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆஃப் ஒயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் கிடைக்கும். இதுவுமே நம்மளுக்கு ஜரி த்ரெட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து கோல்டு, காப்பரு இதெல்லாம் ஜரியில் வந்து ஒயிட் இதெல்லாம் வச்சு வருது இல்லையா சாரீஸ்க்கு, சில்வர் ஜரியில் அந்த மாதிரி ப்ளவுஸ் வரவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வேர் பண்ணி கொடுக்கலாம். கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஹோல்சேல் ஷாப்புக்கு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 17 ரூபா 18 ரூபா இந்த ரேஞ்சில் கிடைக்கும். இதுவே நீங்கள் பாக்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து பாக்ஸில் கம்ஃபர்டபுளாக 24 கலர்ஸு இல்லை 8 கலர்ஸு 10 கலர்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு வந்து எங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர், உங்ககிட்ட இருந்தால் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற எல்லா கடைங்களுக்கும் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டு 2 லேயர்ஸ் 3 லேயர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறது, என் கையில் வச்சுருக்கிறது 3 லேயர்ஸாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 3 லேயர்ஸில் நீங்கள் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இல்லைனா இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தே சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட ஆரி கிட் வாங்கிக்கோங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுவுமே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுத்து உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விட்றேன். இந்த மாதிரி டவுட் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அடுத்த டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் நாங்கள் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறோம், ஆனால் அந்த ஸ்டோன் வந்து கொஞ்ச நாளில் வந்து ரிமூவ் ஆயிடுது, எந்த மாதிரி ஸ்டோன்ஸை எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு அதை சின்னதாக நான் எப்படி ஒட்டணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸு இப்போது 1-2 ஸ்டோன்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன்.
திலகம் ஷேப்லேயே சைஸஸ் வேறு, ஒரு ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே எனக்கு வந்து ஓகேவா பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் க்ளூ போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே பாருங்கள், இந்த க்ளூவை ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணி நிறைய போடணும்னு நினைக்காதீங்க. இப்போ லைட்டாக இங்கே பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப்புக்கு போடுறேன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இதை நல்லா இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா க்ளூ ஆகிடும். அதே ட்ரை ஆகிட்ட பிறகு நல்லா உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும், நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆகி வராது. இப்போ இதை சுற்றி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அதை ட்ரை ஆகிட்ட பிறகு சுற்றி போடுங்க. நிறைய பேர் வந்து இதை ட்ரை ஆகாமல் அப்படியே போடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆகி வரும். நம்ம பீடு கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகும், தூக்கிட்டு நிற்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதே மெத்தடில் தான் திலகம் ஸ்டோனையுமே நம்ம லைட்டாக க்ளூவை வந்து போடணும். லைட்டாக க்ளூவை போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சும்மா லைட்டாக க்ளூவை வந்து லைட்டாக போட்டுட்டு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டு இப்படி ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான். அது நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இந்த கொஸ்டினும் கேட்டுருந்தீங்க. அதனால் அவங்களுக்கு இது தேவையானவங்களுக்கு இது எடுத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நீடில் வந்து இதை தான் யூஸ் பண்ண முடியுமா சிஸ்டர், எங்களுக்கு நீடிலே பிடிச்சி வர மாட்டேங்குது, நாங்கள் வந்து நார்மலாக கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆரி நீடிலை யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம நார்மல் நீடில்லையே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பீடுங்களை கோத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹேண்ட் மேக்கிங் மெத்தடில் நம்ம பண்ணிக்கலாம். பீடுக்குமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, பீடு கோக்குற மாதிரி இதிலேருந்து நீடில் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீடு வந்து உள்ளே போயிட்டு ரிட்டன் வரணும் நம்மளுக்கு, ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்து ஹேண்ட் மேக்கிங்கில் நீங்கள் ஒரு பீடாக கோத்து நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாமையே அதை சொல்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து நீடில் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணுற மெத்தட்னே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் நேமை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் டேர்ன் பண்ணுங்கள், இப்படி டேர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மெத்தடோட வீடியோஸை வந்து போய் பாருங்கள். நான் சேலஞ்ச் கிளாஸில் டே 1 சொல்லி கொடுத்துருப்பேன். அது வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு இல்லையா வீடியோஸு, அதில் போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோவை, நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். அதில் வந்து நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருப்பேன். இதுவரையும் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, ரிப்பீட்டடாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்ச் கிளாஸ் போடுறீங்க, ஆனால் சேலஞ்ச் கிளாஸில் வந்து 10 டேஸுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் வந்து அடுத்தடுத்தது வந்து கண்டினியூ பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி சேலஞ்ச் கிளாஸில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்தாலே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ்க்கு போக முடியும். ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச்சஸை மூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட முடியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு டேக்கு கொடுக்கறத ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. நான் வந்து இதுக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் இல்லையா, அந்த வீடியோஸை பாருங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு நான் வந்து 10 டேஸ் சேலஞ்ச் கிளாஸ் இல்லாமல் 30 டேஸ் சேலஞ்ச் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த 30 டேஸ்க்கு பேசிக்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவலுக்குள்ளே வர மாதிரி நான் பண்ணி கொடுக்க போகிறேன். நீங்கள் என் சேனலை முழுசாக பாருங்கள். இப்போ தான் புதுசாக வந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸையும் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நான் அதில் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு புரியும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா உங்களுக்கு. ஓகே, எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் மெயினாக என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணவங்களுக்காக தான் இது.
இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் வந்து என்கிட்ட பர்சனலாக கேட்கணும், மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா இங்கே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. நான் உங்களுக்கு ரீப்ளே கொடுக்குறேன். சப்போஸ் நான் உங்களுக்கு ரீப்ளே கொடுக்க முடியலை அப்படின்னாலும் நான் வந்து கண்டிப்பாக வீடியோவாக போடுவேன். ஆனால் மோஸ்ட்லி ரீப்ளே கொடுத்துட்றேன் நான். அதை சேர்த்து வச்சு கூட உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டவுட் வரும் இல்லையா? அப்போ ரிப்பீட்டடாக கேட்குறீங்க இல்லையா? ஒருத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா அதை ஒருத்தவங்க வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இப்போ நான் வீடியோ எல்லாருக்கும் ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே இருக்க முடியும். மொத்தமாக ஒரு வீடியோவை போட்டால் அது எல்லாருமே பார்த்துப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் போட்டேன். ஓகே, இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.